அப்போ ஜாக்கிரதை இல்லாமல் வேலை செஞ்சவன் அவன் செய்கிற வேலையிலேயே அவனுக்கு ஆபத்து வரும். புரியுதா? இப்போ அருவா வச்சு வேலை செய்கிறோம். அந்த அருவா எதை வெட்டினாலும் வெட்டும். இப்போ தப்பி தவறு இப்படி வெட்டுறதில் வேகமாக வெட்டினா அந்த வெட்டு அந்த மரம் துண்டாகி நம்ம கைக்கு வரும். வருமா வராதா? வரும். ஆனால் எச்சரிக்கையாக வெட்டும் போது நம்மளுக்கு ஆபத்து இல்லை. நம்ம செய்கிற வேலையில் அந்த அருவா பயன்படுத்தப்படும். புரியுதா? அதே அருவாவில் தூக்கிட்டு எனக்கு கோபம் வந்துருச்சு இன்னொருத்தரை வெட்டினா நிலைமை என்ன ஆகும்? இவனுக்கு வாழ்நாள் முழுதும் நாசமாக போயிடும் இல்லையா? அப்போ அவனுக்கு அந்த ஜாக்கிரதையாய் கையாள தெரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ ஜனமே, இவன் இந்த சாலமோன் ராஜா எழுதின இந்த நீதிமொழியில் அவன் சின்ன வயசில் அதிக கஷ்டப்பட்டாலும், அதிகமான ஞானமுள்ள அறிவாளியாக இருந்தாலும், பின்னால் அநேக மனைவிகளை கட்டி அவன் கஷ்டப்பட்டு அநேக வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கி ராஜாவாக இருந்து அநேக ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்ததுனால தான் இந்த வசனத்தை சொல்கிறான். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக உள்ளவன் நீசர்களுக்கு முன்னால் இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான் என்று அந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா.